ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ நபார்ட் பேங்க்கில தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 4 லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. சேலம், விழுப்புரம், திருச்சி, மதுரை இந்த 4 லொக்கேஷனில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 12th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா கூட இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 12க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். நம்ம தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 27 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நபார்ட் பேங்க்கோட கிளை நிறுவனமான நாப்ஃபின்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கே தெரியும் எல்லா பேங்க்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு கிளை நிறுவனம் வந்து இருக்கும். அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது இப்போ எஸ்டிஎஃப்சினா எஸ்டிஎஃப்சி எஸ்டிபிபினா ஃபினான்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ரெப்கோனா ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து நபார்ட் பேங்க்குமே வந்து பார்த்தோன்னா நாப்ஃபின்ஸ்னு வந்து ஒரு ஃபினான்ஸ் வந்து இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கான ஜாப் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 4 லொக்கேஷனில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்க போது. இதில் வந்து பாருங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது விழுப்புரம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருச்சி வந்திருக்கு, அதுக்கப்புறம் மதுரை வந்திருக்கு, சேலம் வந்திருக்கு. இந்த 4 லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான ஜாபோட லொக்கேஷன் வந்து இருக்க போது. ஸோ இதில் வந்து பாருங்கள் சிஎஸ்ஓ ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அந்த லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 27 செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 4க்குமே வந்து பார்த்தோன்னா ஒரே டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்கிறது எல்லாமே சேம் அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஆனால் லாஸ்ட் டேட் வந்து 27 செப்டம்பர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வியூன்னு கொடுத்துருக்காங்க பத்தில அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் ரீஜன் இருக்குது பற்றில அதுக்கான இது வந்து நான் சொல்கிறேன். விழுப்புரமில் வந்து பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 12th தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷனை 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். 12க்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் ஆஸ் ஆல்சோ எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்குமே வந்து முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஜாபோட லொக்கேஷன் வந்து எனிவேர் இன் விழுப்புரம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு விழுப்புரம்குள்ளார எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி திருச்சினா திருச்சிக்குள்ளார உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கும். சேலம்னா சேலம்குள்ளார இருக்கும். மதுரைனா மதுரைக்குள்ளார வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து லொக்கேஷன் வந்து இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும். அதேமாதிரி 2 வீலருமே வந்து மேண்டரியாக மஸ்ட்டாக வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஓனாக வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 வீலர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஷ்யூம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரெஷ்யூம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து பாருங்கள் இங்கே அப்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பேஜுக்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பாருங்கள் விழுப்புரம் ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட பேன் நம்பர்லேருந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, இதில் 12th இல்லை பேச்சுலர் டிகிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்களா, அதில் வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்க போது. இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணும்போது வந்து பாருங்கள் தமிழுங்கிறத வந்து நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ப்ரொஃபிஷன்சின்னு கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க பேச நல்லா தெரியும் அப்படின்னா இதில் எது தெரியுங்கிறதான் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு திரும்பியுமே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 2வது லாங்குவேஜ் அதை தெரியும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா 0ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0ங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்குமே வந்து நீங்கள் 0 வந்து கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் 1 or 2 அப்படிங்கிறத கொடுங்க. மினிமம் வந்து 1 இயர்லேருந்து 3 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் பீரியட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நோட்டீஸ் பீரியட் எத்தனை மாதம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இமீடியேட்டுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் லேக்ஸ் உங்களோட சிடிசி கேட்டிருக்காங்க. இதுலேயே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட சிடிசி நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லை ஃப்ரெஷராக இருந்தால் 0ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். ஸோ இங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் 0 சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் ஹையர் பை டிக்ளருங்கிற அந்த பாக்ஸில் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜரு.
ஸோ அதே மாரி வந்து பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு இங்க குடுத்துருக்காங்க. ரைட் சைடு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? டவுன்லோட் ஃபைல் ஃபார் ஜேடின்னு குடுத்துருக்காங்களா? இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதாவது ஜாபோட இது வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இத வந்து உங்களுக்கு கிளியரா வந்து குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுல இருக்கணும், அந்த மாரி வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாபோட ரோல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து டீட்டெயிலா வந்து ஒரு பிடிஎஃபா வந்து குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு. அதே மாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுல நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மஸ்ட்டா வந்து உங்களுக்கு எழுத, படிக்க, பேச நல்லா வந்து லோக்கல் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் 12த் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். டிரைவிங் லைசென்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். மோட்டார் சைக்கிள் வந்து மஸ்ட்டுன்னு குடுத்துருக்காங்க. அதாவது 2 வீலர் மஸ்ட்டா உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஸோ இங்கிலீஷ்லாம் வந்து கம்பல்சரியா தெரியணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். உங்ககிட்ட வந்து ஒரு 1 ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுமே நாங்க தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். முன்னுரிமைக்கு தருவோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இதே மாரி தான் உங்களுக்கு திருச்சி லொகேஷன், மதுரை லொகேஷன், சேலம் லொகேஷனுக்கு எல்லாமே வந்து இதே மாரி தான் வந்து சேம் இதே தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்றதுனா, அந்த சேலம் லொகேஷனா சேலம் லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். வேற லொகேஷன்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களால வந்து இங்க வொர்க் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க அந்த லொகேஷன் இருக்கிறீங்கன்னா அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்க வேணாம். எந்த லொகேஷன்ல இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க தான் வந்து ஸ்டே பண்ணி வொர்க் பண்ற மாரி இருக்கும். அத நீங்க யோசிச்சுட்டு நீங்க வந்து இதுல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.